ஓகே தானே இது? ஓகே தான் சொல்கிறீங்க. చికెన్ బిర్యానీ 240 రూపాయ ஜாஸ்தியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே 26th இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு பிரியாணி கடை வந்து நம்ம பாண்டிச்சேரியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கடைக்கு வந்து ஆக்சுவலாக நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து பாண்டிச்சேரியில் இன்றைக்கி குடியரசு தினத்து அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பனிங் டேக்கு வந்து 1+1 ஆஃபர் வந்து, அதாவது பை ஒன் கெட் ஒன் வந்து ஆஃபர் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 1+1 ஆஃபரில் பிரியாணி வந்து வாங்கியிருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல அந்த கடை என்ன, அதெல்லாம் டீட்டெயிலாம் சொல்லு அப்படின்னு சொல்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ முதல்ல வந்து அந்த கடையும் மக்கள்கிட்ட கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் வந்து எடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. எவ்வளோ நினச்சிங்க இருக்கும்? 150 இருக்கும்னு நினச்சிங்களா? ஒன்று வேணா ஒன்று கிடைக்கும்ட்டு சரிங்க. வெயிலில் நீங்கள் வாங்கிட்டு போக போறீங்க சார்? உங்கள் சேனலை நேற்று கூட பார்த்தீங்க. சரி, ரீசனபிள் தான்றீங்களா? ஓகே ஓகே. இந்த பிரியாணி ஆக்சுவலாக இந்த காலேஜ் பிரியாணின்றனால இது ஓகேன்றீங்க? சென்னையெல்லாம் வந்து ஆக்சுவலாக 280 ரூபா வைக்கிறாங்க. ஓகே, அதனால ஓகேன்றீங்க இல்லை? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஆஃபர் பார்த்து வந்திருக்கீங்க, எவ்வளோ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க சார்? 200 ஒரு 2 கிடைக்கும்னு நினச்சிங்க, கரெக்டா? இப்போ வந்து ஓகே தான் இல்லை? ஓகே ஓகே தான் ரேட் இல்லை. 240 ரூபாய்க்கு ஆக்சுவலாக நார்மல் டேஸில் வந்து ஒரு பிரியாணி 240 ரூபா. ஓகே தானே இது? ஓகே தான் சொல்கிறீங்க. చికెన్ బిర్యానీ 240 రూపాయ ஜாஸ்தியா? எவ்வளோ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 150 எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. சிக்கன் பிரியாணி அவ்வளோ செலவு இருக்குது. சிக்கன் 130 ரூபா கிலோ. ஆக்சுவலாக வந்து பை ஒன் கெட் ஒன்று இந்த பிரியாணி ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கும்னு எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? 250 இருக்கும்னு நினச்சிங்க. ஓகே, அப்போ 240 ரூபாய்க்கு 2 தராங்க. ஓகே தான் இல்லை உங்களுக்கு? என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா? ஸோ காலேஜ் பிரியாணி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ரொம்பவே ஃபேமஸு. முக்கியமாக சென்னையில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லேருந்து வாங்கியிருக்கோம். இதோட ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 ருபீஸ்க்கு, அதாவது 240 ருபீஸ்க்கு 2 பிரியாணி நம்ம வந்து வாங்கி வந்திருக்கோம். பிரிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஸோ பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் என்னது இது? பிரியாணி கண்டெய்னர். ஓப்பா, ரிசுதாம்பில் இருக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்க? பிரெட் அல்வா, இது ஒரு செட்டு. சாலியே. ஸோ 2 பிரியாணி இருக்கிறது. நம்ம இதில் ஒரு பிரியாணியை கொட்டுவோம் பிரித்து.
வா குவான்டிட்டி நிறையா தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பீஸ் ஒன்று, இன்னொரு பீஸ் வந்து வச்சுருக்காங்க. தட்டு ஃபுல்லாக வந்து பிரியாணி இருக்குது. குட்டி குட்டி எலும்புலாம் இருக்குது. ஒரு முட்டை வச்சுருக்காங்க. இது கூட வந்து ஒரு ஆனியன் ரைத்தா இருக்குது. இது இன்னொரு செட்டு இது. அப்புறம் பிரெட் அல்வா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் பச்சடி வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து அல்டிமேட் டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ குவான்டிட்டி சிக்கன் எப்படி இது பார்க்குறோம். சிக்கனும் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ரூ. 240 இந்த பிரியாணி. 2 வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்த்து தான் இது. டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது. இது கூட வந்து ரைத்தாலாம் வந்து கொடுத்துருக்காங்க. பிரெட் அல்வா சூப்பராக இது. இந்த பிரெட் அல்வா டேஸ்ட் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குவான்டிட்டியும் நிறையா இருக்குது, டேஸ்ட்டும் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து கொடுக்குறாங்க, இவ்வளோ பெரிய பாக்ஸில். இந்த பிரியாணி டேஸ்ட்டு, குவான்டிட்டி, ஸோ அதெல்லாம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். ஸோ இன்றைக்கி வந்து யார் யாருக்கெல்லாம் என்ன நிறைய பெரிய கியூ நின்றுது. ஸோ பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து யாரெல்லாம் வாங்கியிருந்தீங்க ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த பிரியாணி வந்து சாப்பிட்டு முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.